ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்லேயே இன்னும் வராத ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பேச போகிறேன். அது என்னடா ஸ்மார்ட் ஃபோன் கேட்டிங்கன்னா, Xiaomi பிராண்டில் 12 லைட்டுன்ற ஒரு மாடலை ஆகஸ்ட் 29 லான்ச் ஆக போகுது. அது என்ன ஃபிக்ஸோட லான்ச் ஆக போகுது, என்ன ப்ரைஸில் லான்ச் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மற்ற வீடியோ போல் இது அன்றைக்கி மொபைல் ஃபோனை அன்பாக்சிங் பண்ணி அதோட ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை. மார்க்கெட்டிங்லேயே இன்னும் வராத ஃபோனை பற்றி நம்ம பேச போகிறோம். அது இந்த ஃபிக்ஸோட வரப்போகுது, இந்த ப்ரைஸோட வரப்போகுதுன்ட்டு ஒரு புதுமையாக ஒரு புது விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எடுத்துகிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா, இதனோட பர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கலாம். அது பர்ஃபார்மன்ஸுன்ட்டு நீங்கள் என்ன இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்னாப்ட்ராகன் 778G ஒரு ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஸ்னாப்ட்ராகன் சொன்னாலே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். 6GB ரேமு 128GB ஸ்டோரேஜோடு வரப்போகுது. OS யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 OS தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கஸ்டமைசேஷன் யூஐன்னு பார்த்தீங்கன்னா MIயோட ஓன் யூஐ தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து 2 சிம் ஸ்லாட் கொடுத்துக்கிறாங்க. 2 சிம் ஸ்லாட்னா 5G சப்போர்ட்டோடு தான் வரப்போகுது. 2 சிம்லேயே 5G போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலான்ட்டு எதிர்பார்க்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டே எடுத்துட்டாங்க. இதில் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ண முடியாது. ப்ளூடூத் என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5.2ன்னு சொல்லலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிஸ்பிளே தான் சொல்லலாம். 6.55 இன்ச் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. AMOLED டிஸ்பிளேனாலே அவுட்டோரும் இன்டோரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த டிஸ்பிளேயில் இன்னொரு நல்ல விஷயம்ட்டு பார்த்தீங்கன்னா, கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷனோடு வருது. அதனோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த டிஸ்பிளேயில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 120 வாட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்துருக்குறாங்க. அதில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னமும் நல்லாவே ஸ்மூத்தாகவும் இருக்குன்ட்டு எதிர்பார்க்கலாம். இதோட பிரைட்னஸ்க்காக HDR10+ சப்போர்ட்டோடு இருக்குது. அவுட்டோர்லேயும் இன்டோர்லேயும் நல்லாவே இருக்குன்ட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலோட டிசைனை பற்றி என்ன பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோனில் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 3 கலர் வேரியண்ட்டில் ரிலீஸ் ஆகுது. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் லைட், க்ரீன் லைட், பிங்க் லைட்டுன்னு சொல்லிட்டு 3 கலர் வேரியண்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது. மொபைல் ஃபோனோட ஹைட்டுன்ட்டு பார்த்தீங்கன்னா 159.3 mmலையும், வித்து பார்த்தீங்கன்னா 73.7 mmலையும், திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.2 mmலையும், அந்த மொபைல் ஃபோனோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 173 grams இருக்குன்ட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணிக்கிற கேமராவை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி கேமரா 108 மெகாபிக்சலும், அல்ட்ரா வைட் ஆங்கிள் 8 மெகாபிக்சலும், மேக்ரோ சென்சார் 2 மெகாபிக்சலும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேமராவில் 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே போல் 60 ஃப்ரேம் பர் செகண்டும் ஃபுல் HD வீடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அதே போல் மொபைலோட ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சலோட கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் 30 ஃப்ரேம் பர் செகண்டும் 60 ஃப்ரேம் பர் செகண்டும் ஃபுல் HD வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் செல்ஃபி கேமராலையும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 4300 mAh பெரிய பேட்டரியில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜும் மொபைல் பாக்ஸ் கூட வரும்னு சொல்கிறாங்க. அதே போல் 30 மினிட்ஸ்லேயே 50% சார்ஜ் ஃபுல்லாகிடும்னு சொல்கிறாங்க. அதே போல் இதில் டைப் C கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதில் 3.mm ஆடியோ ஜாக் கிடையாது. இதில் வந்து டைப் C ஆடியோ ஜாக் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டால்பி சப்போர்ட்டோடு தான் வருது. சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குன்ட்டு எதிர்பார்க்கலாம். இதில் வந்து இன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நல்லாவே இருக்குன்ட்டு எதிர்பார்க்கலாம். இதோட ப்ரைஸிங் வந்து 31,000லேருந்து ஒரு 32,000க்குள்ளே இருக்குன்ட்டு எதிர்பார்க்கலாம். என்ன வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 6GB ரேமு 128GB ஸ்டோரேஜோடு வரும்ன்ட்டு எதிர்பார்க்கலாம். இதே போல் உங்களுக்கு எந்த பிராண்டிங்லும் எந்த ப்ரைஸிங்லும் என்ன ஃபோன் லான்ச் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லா நல்ல உள்ளத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.